வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் புயலாக வலுப்பெறுகிறது. இலங்கையை கடந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் என்பதால் பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போது புயல் உருவாகும், எங்கெல்லாம் மழை பொழியும் என்று விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்து வலுப்பெற்று நிதானமாக நகர்ந்து வருகிறது. இதனால் தமிழ்நாட்டில் டெல்டா, கடலோர மாவட்டங்கள் என 25 மாவட்டங்களுக்கு மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரை, நாகை வேதாரண்யம் கடற்கரை பகுதிகள் இன்று பல்வேறு இடங்களிலும் கடல் ஆக்ரோஷமாக காட்சியளிக்கின்றன. இந்த நேரத்தில் புயல் சின்னத்தின் நிலை குறித்து விரிவாக விளக்கியுள்ளார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். நாகப்பட்டினத்திலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 530 கிலோமீட்டர் தொலைவிலும் மத்திய இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் சின்னம் நிலை கொண்டுள்ளதாக கூறினார் ஹேமச்சந்திரன். மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிற்பகல் 1 மணியளவில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும், டெல்டா மாவட்டங்களான நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதீத கனமழைக்கான எச்சரிக்கை நீட்டிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை முதல் நாகை வரையிலான கடலோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று எச்சரிக்கையும் விடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார். தற்போதைய நிலவரப்படி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகி அது தமிழக கடற்கரையை நெருங்கும்போது மழையின் அளவு கூடும் என தெரிகிறது.